அந்த யமனின் பிடியில் இருக்கும் மரணத்தை கூட வெல்ல முனிவர்களும் ரிஷிகளும் பாராயணம் செய்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். மிருத்யு என்றால் மரணம் என்ற அர்த்தம், ஜெய என்றால் வெல்வது, மிருத்யுஞ்சய என்றால் மரணத்தை வெல்லக்கூடிய மந்திரம் என்ற பொருள்படும். இந்த மந்திரத்தை சொன்னாலோ கேட்டாலோ அகால மரணமே நிகழாது. படுத்த படுக்கையாக உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் கூட இந்த மந்திரத்தை கேட்க கேட்க புத்துணர்ச்சி பெற்று எழுந்து விடுவார்கள். அது மட்டுமின்றி இந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பவர்களுக்கு அவர்கள் வயதே குறைந்தது போல உணரத் தொடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட அதி அற்புதமான மிருத்யுஞ்சய மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் ருத்ரம் பசுபதிம் ஸ்தானும் நீலகண்டமுமாபதிம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி. நீலகண்டம் காலமூர்த்திம் காலஜ்ஞம் காலநாசனம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யு கரிஷ்யதி. நீலகண்டம் விரூபாக்ஷம் நிர்மலம் நிலயப்ரதம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. வாமதேவம் மகாதேவம் லோகநாதம் ஜகத்குரும் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. தேவதேவம் ஜகந்நாதம் தேவேஷம் வృషభధ్వஜம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. கங்காதரம் மகாதேவம் சர்வாபரணபூஷிதம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. த்ரயக்ஷம் சதுர்புஜம் சாந்தம் ஜடாமகுடதாரிணம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. பஸ்மோத்தூலித சர்வாங்கம் நாகாபரணபூஷிதம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. அனந்தமவ்யயம் சாந்தம் அக்ஷமாலாதரம் ஹரம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. ஆனந்தம் பரமம் நித்யம் கைவல்யபததாயினம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. பிரளயஸ்திதி கர்த்தாரம் ஆதிகர்த்தாரமீஸ்வரம் நமாமி சிரசா தேவம் கிம் நோ மிருத்யுः கரிஷ்யதி. व्योमकेशं विरूपाक्षं चन्द्रार्धकृतशेखरं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. गंगाधरं शशिधरं शङ्करं शूलपाणिनं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. अनाथः परमानन्दं कैवल्यः पदकामिनं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. स्वर्गाभवर्गताधारं सृष्टिस्थित्यन्तकारणं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. कल्पायुर्देहि मे पुण्यं यावदायुररोगतां नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. शिवेशानां महादेवं वामदेवं सदाशिवं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. उत्पत्तिस्थितिसंहार कर्तारमीश्वरं गुरुं नमामि शिरसा देवं किं नो मृत्युः करिष्यति. मार्कण्डेयकृतं स्तोत्रं यः पठेत् शिवसन्निधौ तस्य मृत्युभयं नास्ति नाग्निचौरभयं क्वचित्. सदा वर्तं प्रवक्तव्यं सङ्कटे कष्टनाशनं शुचिर्भूत्वा पठेत् स्तोत्रं सर्वसिद्धिप्रदायकं. मृत्युञ्जय महादेव द्राहि मां शरणागतं जन्म मृत्युजरारोगैः पीडितं कर्मबन्धनैः तावकस्त्वद्गतः प्राणः त्वचिन्तोऽहं सदा मृड इति विज्ञाप्य देवेशं त्र्यम्बकाख्यमणं जपेत्. नमः शिवाय साम्भाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय
யோகினாம் பதயே நமஹ. உங்கள் வீட்டில் பெரியோர்கள் இருக்கிறார்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாமல் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மருந்து மாத்திரை அருந்துவதற்கு முன்பாக ஒரு சொம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த சொம்பை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை ஒலிக்கச் செய்து அதன் பிறகு அந்த சொம்பு தண்ணீரை அவர்களிடம் கொடுத்து மருந்து மாத்திரையை அந்த தண்ணீரால் எடுத்துக்கொள்ளச் சொல்லுங்கள். கட்டாயம் அவர்கள் உடல்நிலையில் நல்லதொரு மாற்றம் உடனே தெரியத் தொடங்கும். அதே போல நீங்கள் வெளியே செல்கிறீர்கள் அல்லது தூர பிரயாணம் செல்கிறீர்கள் என்றால் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்டுவிட்டு செல்லுங்கள். அகால மரணம் என்பதே நிகழாது. அதே போல இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்கள் வயதே குறைந்தது போல தோன்றத் தொடங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த மிருத்யுஞ்சய ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.